தனம் மாயா சீரியலில் ஜனவரி 4ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மாயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தனம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மாயை கேட்குறாங்க, இப்போ எதுக்கு அழுகிற? இங்கே பாரு, நான் வந்து அம்மாவோட அஸ்தியை கரைச்சத்தோட இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன் தான் என்னை இங்கே இருக்க வச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு மாயா கேட்குறாங்க, தனம் கேட்குறாங்க, அப்படி என்ன சுச்சுவேஷன் நீங்கள் இருக்க வச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் அஸ்தியை கரைச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். அப்போ நீ வந்துட்டு என்னையே இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டியல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனம் சொல்கிறாங்க, ஆமாண்டி அப்படின்னு. அதுக்கு மாயா கேட்குறாங்க, எதுக்காக என்னை கட்டிப்பிடிச்ச அப்படின்னு. அதுக்கு தனம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியலடி, கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சு, அதான் பிடிச்சேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நீ அன்றைக்கி பிடிச்சது எங்கள் அம்மாவே என்னை கட்டிப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தனம் வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறமா தனம் கேட்குறாங்க, இதனால தான் நீ வந்து இங்கே இருந்தியா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லை அப்படின்னு. அதுக்கு தனம் கேட்குறாங்க, வேறு என்ன அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் தண்ணிக்குள்ளே விழுந்தப்ப ரொம்ப தவிச்சு போயிட்டேன், நீ என் கூட விழுந்தியே அப்படின்னு. அதுக்கு தனம் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு தெரிஞ்சும் நீ என்னை காப்பாற்றுறதுக்காக நீயும் தண்ணிக்குள்ளே விழுந்தியல்ல அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, ஆமாம், நீ விழுந்ததோட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானும் விழுந்தேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அது பாசண்டி அப்படின்னு. அப்போ தனம் அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரகு வராரு அந்த இடத்துக்கு. வந்துட்டு, ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு தனம் சொல்கிறாங்க, மாயா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இவகிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. இங்கே பாரு மாயா, என் பொண்ணுக்கிட்ட பேசினா அவ்வளோதான், என் பொண்ணுக்கிட்ட பேசி என் பொண்ணையும் கெடுக்க நினைக்காத அப்படின்னு சொல்ல தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரகு வந்து தனத்தை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தனம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் மாயா வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரகு வந்து மாயாவை முறைச்சிக்கிட்டே போகிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.